யாரா நீங்கள்லாம் கைஸ் கோயம்புத்தூர் ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க. என்னாச்சுன்னா ஒரு அம்மா வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு ஒரு 9 இயர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். கடைக்கு அனுப்பியிருக்காங்க ஏதோ வாங்கிட்டு சொல்லி. போன அந்த பொண்ணு 2 மணி நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. சரி என்ன போய் பார்த்து தேட முடியல அவங்களால. அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் 2ஆம் நாள் ஒரு நாள் கழிச்சு தான் மறுநாள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் மதுரை அந்த பொண்ணு பொணமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 பேர். அவங்க என்னோட கெஸ்ஸிங் படி அவங்க மர்டர் சும்மா பண்ணல, ஏதாவது ரேப் பண்ணி தான் ரேப் பண்ணி தான் அவங்க மர்டர் பண்ணியிருப்பாங்க என்னோட கெஸ்ஸிங் படி. இந்த ரேப் பண்ணுற நாய்ங்களுக்கு ஒரு தண்டனையும் இல்லை. ஜஸ்ட்டு ஜெயிலில் போடுவாங்க. அவங்க பெயிலில் வந்து ஆறாமல் தான் இருப்பாங்க. பக்கத்து ஸ்டேஸில் இந்த மாதிரி கேஸில் ரேப் கேஸில் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. என் லைஃப்லேயே தமிழ்நாட்டில் நான் கேள்வியே படல, தூக்கு தண்டனை இருக்குன்னு கேள்வியே படல. தூக்கு தண்டனை கொடுக்கணும், அவங்கள முடிச்சுட்டு 2 பேரையும். இதான் சொல்லிச்சேனே இதுக்கு. அடுத்த வாட்டி இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னா அவங்கள முடிச்சு விட்டுடணும். சத்தியமாக இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகி போக வேணாம், கடந்து போக வேணாம். இதை நம்ம தட்டி கேட்கணும். இந்த கொடூரமான காரியத்தை பண்ண நாய்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும்.